சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி எதிரே ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். இந்த மரம் விழுந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அங்கு யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? தொடர்ந்து மரத்தை அகற்றும் பணி எடுக்கும் பணிகளுக்கான மீட்பு பணிகள் தொடங்கியிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி எதிரே ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையிலிருந்து லயோலா கல்லூரிக்கு வலதுபுறம் திரும்பக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய சந்திப்பில் தான் இந்த ராட்சத மரம் ஒன்று இன்று காலை காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக மழைநீர் மற்றும் கால்வாய் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு நீண்ட நாட்களாக திறந்த வெளியில் இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக விட்டு பெய்த மழையின் காரணமாக இந்த ராட்சத மரம் வேரோடு இன்று காலையில் திடீரென சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் செல்லும் போது பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத காரணத்தினால் சாலையில் சென்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மரம் விழுந்ததற்கு பிறகு அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அனைவருமே வருகை தந்து அந்த மரத்தை முழுவதுமாக வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்து சீராக செல்கிறது. அதே போல சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் 7வது தெருவில் ஒரு மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து அருகில் இருக்கக்கூடிய வீட்டின் மீது சாய்ந்துள்ளது. அவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தற்பொழுது சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.